எவ்வளோ சபைகள் பண்ணணும்னு இருக்கீங்க? அதான் அப்படி இல்லை, இந்த வருஷத்தில் ஒரு 100 ஆண்டு ஆயுசியும் கிருபியும் கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் நிச்சயமா இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா அந்த அந்த 14 சர்ச்சு மட்டும்தான் நான் வந்து ஒன்றுமே இல்லை, இனி அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்டி தான் ஆகணும் போது அவசரமாக புனரமைக்கிறதுக்குள்ள புதுசாக தான் கட்டணும். ஓகே. ஆனால் சுற்றி கிராமங்கள், சேலஞ்சான ஏரியாஸ், அதனால் நாங்கள் அப்படி கட்டினோம். ஆனால் அதுக்கப்புறம் கட்டின சர்ச்சஸ் எல்லாமே நான் கர்நாடகாவில் ஒரு சர்ச் கட்டும்போது எங்களுக்கு ஒரு பெரிய என்னை ரொம்ப பாதித்த விஷயம். நான் ஒரு ஃபாஸ்டிங் போயிருக்கேன். சுமார் 250 பேர் அந்த சின்ன இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தார் பாஸ்டர். உங்களுக்கு சர்ச்சு நான் இடம் இருக்கியா கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சர்ச் இருக்குன்னு கேட்டேன். 40 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் கூட இல்லை. நமக்கு அண்டை மாநிலம் 40 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் கிடையாதுன்னா, அப்போ நான் இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நான் ஆகாயத்தை அடிக்கிறேன்னா சிலம்பம் பண்ணுறேன். நான் சொன்னேன், சர்ச்சை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. கல் வச்சு ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டேன். ஆரம்பிச்சிருவோம், அடுத்த 3 மாதத்தில் இந்த சர்ச்சை முடிக்கணும் சொல்லிட்டு வந்து ஜெபம் பண்ணோம். அதாவது விசுவாசம். நான் எங்கேயும் போய் சர்ச்சு கட்ட காசு கொடுங்கன்னு கேட்கல, ஜெபம் பண்ணுவேன். ஐயா சர்ச்சு ஏதாவது கட்டுறதா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இப்படி கர்த்தர் 500 ரூபா கொடுக்குறவங்க. என்ன சில நேரம் நான் சர்ச்சு நான் முடித்த உடனே சர்ச்சு டெடிகேஷன் முடித்த உடனே வாட்ஸ்அப்பில் போடுவேன். என்னை கேட்டிருக்காங்க, ஏன்ப்பா வாட்ஸ்அப்லலாம் போடுறீங்கன்னு. வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க 100 ரூபா கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியணும்ல. அதனால் நான் வந்து தேங்க் பண்ணுவேன். யாராவது ஒரு சர்ச்சு ஃபுல்லாக பொறுப்பெடுப்பாங்க. ஆனால் என்ன அன்றைக்கி முடிவு எடுத்தேன்னா, 10 கிலோமீட்டருக்கு சர்ச்சு எங்கே இல்லையோ அங்கே தான் கட்டுவேன். 10 கிலோமீட்டர் சுற்றளவில் சபை இல்லையா அங்கே தான். இது வரைக்கும் அப்படி தான் கர்த்தருடைய கிருபையில் இந்த சர்ச்சஸ் எல்லாமே இது வரைக்கும் அப்படி தான் கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு சர்ச்சு ராஜஸ்தானில் ஒரு சர்ச்சுலாம் பாலின்ற ஊரில் 75 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் கூட இல்லை, அங்கே கட்டணும். இப்போ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் இருக்குங்கிறாங்கள. எதிர்ப்புலாம் இருக்குதான். எப்படி வந்து சபைகள் நம்ம கட்டும் போதே வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி சத்தீஸ்கர் சர்ச்சு திறக்கக்கூடாதுன்னு முந்தின நாள் நைட் சொன்னாங்க. நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், போயிடலாம் நாங்கள் 2 பேரும் போயிடுவோம், போய் பார்த்துருவோம். எங்கே போயிடுவோம்? அந்த கிராமத்துக்கு போனோம். ஆனால் அதுக்குள்ளே காத்த சூழ்நிலையை மாற்றினார். திறந்து மீட்டிங் முடிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தாச்சு. சில சர்ச்சஸ் 2 கிலோமீட்டருக்கு முன்னால் போகும்போது தான் சொல்லுவாங்க அந்த ஊர் மக்கள், தயவுசெய்து வந்துடாங்க, போலீஸ் ஒரு பக்கம், மாப் ஒரு பக்கம், பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க. திருப்பி வந்திருக்கோம், வருத்தமாக இருக்கும். அடுத்த 1 மாதத்தில் அந்த சர்ச்செல்லாம் திறந்துருக்கோம். அதில் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும், இருக்கும். கர்த்தர் கிருபையில் அயோத்தியாவில் சர்ச் திறந்தோம். அப்போ கேள்விகள்லாம் வரும்ல, தேவன் கொடுக்கலையோ, அது அதாவது வருது, தேவ சித்தம் இல்லையோ, வேதம் நான் எனக்கு வராது, எனக்கு 100% வந்து பொதுவாக இது பொதுமக்களுக்கு வரும். சிலவங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சரியாக ஒழுங்காக பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். இந்த ஆரம்ப கால ஊழியங்களில் நான் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக வரும். தேவன் அனுமதிப்பார். ஒரு ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஸோ அந்த நாளில் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள், இன்றைக்கும் இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால அதை நம்ம யார்ட்டையாவது நம்ம ஷேர் பண்ணி ஜோம் பண்ணுங்கன்னா, கர்த்தர் கொடுத்த தரிசனம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் வராதே. இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட் தென் காட் வில் ப்ரொவைட்னுவாங்க. சரி, பவுலுக்கு வந்துச்சா இல்லையா? பட்டினியாக இருக்கேன்னாரே, அப்போ ஒரு ஊழியம் தப்பா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது தேவ பக்தியாக நடக்க மனதாக இருந்தாலே நம்ம உபத்திரப்படுவோம். இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் தேவன் சரி இப்போ நீ எப்படி இருக்க பார்ப்போம், நேற்று என்னைய சார்ந்திருந்தல, இன்னைக்கு எப்படி இருக்கிற பார்ப்போம் அப்படின்னு என்னைய ஆண்டவர் வந்து. ஆனால் இன்னைக்கு இதை கூட பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை பெரிய ஊழியக்காரங்க கொடுக்கறதுலாம் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறோமாங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துடுது. அதான் நான் என்ன சொல்கிறேன், எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை என்ன நம்மளை அழைச்சது கர்த்தர் தான். ஃபினான்ஸ் அப்படிங்கிற காரியத்தை பேசுறதுக்கே ஒன்று இந்த ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட நம்ம என்னமோ எதிர்பார்க்குறோமோ அப்படின்னு. நம்ம அவங்ககிட்ட இந்த படிக்கிறதுக்கோ இல்லை இந்த சூழ்நிலை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக பேசுகிறோம். வெரி ட்ரூ பிரதர். இந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்ட விஷயம் என்னென்னா, சரியான மென்டர்ஸ் கிடைக்காதான் பிரச்சனை. இன்றைக்கி வளர ஊழியக்காரெல்லாம் கூட உட்கார வச்சு இங்கே வா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சூழ்நிலை வரும். எனக்கு கர்த்தர் கிருபையில் நல்ல ஊழியக்காரங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சாயபுரத்தில், எங்கள் அம்மா ஊர் அது, சாயபுரத்தில் மோசஸ் சாலமன் ஒரு தேவ மனுஷன் 3 பேரை மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பினவர்.
உலகத்துக்கே தெரியாமல் வாழ்ந்தவர். அப்படியே அமைதியாக இருப்பார், மேலே உட்காந்துருப்பார். அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக கிடைச்சார். எனக்கு ஒரு நல்ல மென்டார், மறைச்சிட்டார் கத்தருக்குள்ளே. அப்புறம் நான் சூளைமேட்டில் ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் எனக்கு என்னுடைய தாத்தா வந்து யாருன்னா நெல்லை ஜபராஜ். சரி, அவர்கிட்ட போவேன். என்னடே நல்லா இருக்கியாடா, ஜெபம் பண்ணியாடா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணடா, முட்டி காய்ப்பு பிடிச்சிருக்காடா, அப்படி தான் கேட்பார். தொண்டை கட்டுன்னு ஒழுங்கா ஜெபம் பண்ணு, இப்படி தான் பேசுவார். உனக்கு தொண்டை கட்டக்கூடாது, 3 நாள் கத்திட்டு போயிருப்போம், தொண்டை கட்டாமல் எப்படி இருக்கும். ஆனால் சொல்லுவார், எதுக்குன்னா ஜெபி 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 ஜெபின்னுவாங்க. அப்போது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வரதான் செய்யும். அந்த டைமில் நீ கத்துற சாரியான்னு அவர் பார்ப்பார். சரி, இப்படி சொல்லி கொடுத்த ஆட்கள் இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீ வா கத்தரை நீ ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வதிக்கப்படலைன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு ஒன்று பயமுறுத்துறது, இல்லைன்னா கிரேஸு அந்த ஹைப்பர் இந்த ஹைப்போக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுறது. அதனால இன்னைக்கு செழிப்பை இன்னைக்கு நிறைய பேர் சார ஆரம்பிச்சிட்டாங்க, செழிப்பையும் வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஆடம்பரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு கத்தர் கையில் காசு கொடுக்குறாரா, நான் ஏதோ ஒன்று அவருக்காக செய்யணுன்றதுக்கு தான் கொடுக்குறாரே தவிர என்னுடைய அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்துறதுக்கு இல்லை. என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை உயர்த்தக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கை உயர்த்தணும். அதுக்கு தான் எனக்கு கொடுக்குறாரு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நேற்றை விட இன்றைக்கி நான் மாறணும், என் ட்ரெஸ் அன்றைக்கி அப்படி போட்டால் இன்றைக்கி இப்படி மாற்றணும், இன்றைக்கி என் லைஃப் மாற்றணும், எல்லாம் அப்படி அடுத்த ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவல், என் லெவல் ஏறக்கூடாது, என் ஸ்டாண்டர்ட் உயரக்கூடாது, என் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் உயரணும். இந்த இது வந்து அன்றைக்கி நான் என்ன செலவு பண்ணேன் குடும்பத்துக்கு, அதுதான் எனக்கு என்ன தேவை, தங்குற இடம், வீடு, சாப்பாடு, உடுத்த உடை, கர்த்தர் சந்திக்கிறாரு. இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்?